உலக அரங்கில் இடம்பெறும் அரசியல் மாற்றங்கள், ராஜதந்திர நகர்வுகளை பற்றி அத்துறைசார் வல்லுநர்களோடு நேர்காணல். சமகால அரசியல். வணக்கம் நேயர்களே. இன்றைய சமகால அரசியலில் இலங்கையில் தற்பொழுது இலங்கை ஜனாதிபதி இந்தியாவிற்கு மேற்கொண்ட விஜயம் தொடர்பாக அதில் ஏற்படக்கூடிய பாதக சாதகமான நிகழ்வுகளை தொடர்ந்து உன்னிப்பாக கவனித்து வரும் வேல் தர்மா அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம். உங்களின் கண்ணோட்டத்தில் தற்சமயம் இலங்கை ஜனாதிபதி இந்தியாவுக்கான முதல் விஜயத்தை மேற்கொண்டு வந்திருக்கிறார். இந்த இந்தியா பயணம் எந்த அளவுக்கு இலங்கைக்கு சாதக பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நினைக்கிறீர்கள்? இரண்டு நாடுகளுமே ஒரு இக்கட்டான சூழல் இருக்கின்றன. இலங்கையை பொறுத்தவரையில் அவருடைய பொருளாதார பிரச்சனையால் வெளிநாட்டு செலவாணி கையிருப்பில்லை, அரச நிதி பற்றாக்குறை போன்றவற்றால் ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கின்றது. அத்துடன் அங்கு மூன்று வலிமைமிக்க அரசுகள் இலங்கையில் ஒரு ஆதிக்க போட்டி நடத்துவதாலும் அனுரகுமார் திசாநாயக்கா அவர்களால் ஒரு சரியான நகர்வுகளை செய்ய முடியாமல் இருக்கிறதுனா சொல்ல வேண்டும். இப்ப பொருளாதாரத்தை தூண்டுவதற்கான சொன்னால் வட்டியை குறைக்கணும். ஆனால் வட்டியை குறைத்தால் நாணயத்துடைய பெறுமதி குறையும். இப்படி பல சிக்கல்கள் அவருக்கு இருக்கின்றது. அப்ப அந்த நிலையில இந்த மூன்று வல்லரசு நாடுகளை சமாளிக்க வேண்டும். அதற்காக முதலில் அவர் இந்தியாவை சமாளிப்பதை தன்னுடைய முதல் தெரிவாக எடுத்துள்ளார். இந்தியாவை பொறுத்தவரையில இலங்கையில அமெரிக்கா அல்லது சீனா ஒரு தங்களுடைய படைநிலைகளை வலிமைப்படுத்துவதில் இந்தியாவுக்கு பெரும் அச்சுறுத்தல் இருக்கிறது. உலகத்திலேயே மிகவும் அச்சுறுத்தல் உள்ள ஒரு நாடாகத்தான் இந்தியா இருக்கின்றது. காரணம், அதனுடைய இரண்டு எதிரி நாடுகள் அணுக்குண்டுகளுடன் எல்லை பிரச்சனையும் எல்லை மோதலுக்கும் நடக்கக்கூடிய அபாயத்தில் உள்ள நாடு இந்தியா தான். வேறு எந்த ஒரு நாட்டுக்கும் எதிரி நாடுகள் அயல் நாடுகளாக அணுக்குண்டுகளுடன் இருக்கவில்லை. அந்த வகையில் ஒரு அச்சுறுத்தல் மிக்க நாடாகவும் இருக்கின்றது. அத்துடன் இந்தியாவை சுற்ற வர உள்ள எல்லா நாடுகளும் இந்தியாவுக்கு எதிராக திரும்பி கொண்டே இருக்கின்றன. மாலத்தீவாக இருக்கட்டும், நேபாளமாக இருக்கட்டும், பங்களாதேஷாக இருக்கட்டும், எல்லாம் எதிராக சூழ்ந்து கொண்டிருக்கையில் இப்ப இலங்கையில் அமெரிக்கா அல்லது சீனா ஒரு படைத்தளங்களை அல்லது படை நிலைகளை அல்லது பெரும்பாலும் இரகசிய படை நிலைகளாகத்தான் இருக்கும் அவர்கள் அமைத்தால் அது இந்தியாவுக்கு பெரிய ஒரு சவாலாக அமையும். இப்ப அந்த நிலைத்தான் இந்த சந்திப்பு ஏற்பட்டது. அப்ப இந்த சந்திப்பில் போது யாருக்கு நன்மை என்று பார்ப்போம் சொன்னால், இப்ப இலங்கைக்கு எந்த ஒரு நிதியுதவியை அந்த ஒரு கிராண்டா கொடுக்க இந்தியா இல்லை. இப்ப இந்தியா சொல்றாங்க, ஏற்கனவே 5 பில்லியன் உங்களுக்கு தந்து விட்டோம். இந்த அறகலைய போராட்ட காலத்திலிருந்து 5 பில்லியன் உங்களோட பொருளாதாரத்துக்காக நாங்கள் தந்து விட்டோம். இப்ப அவர்கள் இப்ப இந்தியாவை பொறுத்தவரையில, அதுல மோடியை பொறுத்தவரையில, மோடி அதானி உயர்ந்தால் மோடி உயர்றார், மோடி உயர்ந்தால் இந்துத்துவா உயரும், இந்துத்துவா உயர்ந்தால் பார்ப்பனியம் உயரும். அதான் இந்தியாண்ட அரசியல் தத்துவம். அந்த காரணத்துக்காக இலங்கையின் பொருளாதாரத்தை சுரண்டுவதற்கு இலங்கை இந்தியாவுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். அதுதான் இந்த சந்திப்பினுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது இந்தியாவை பொறுத்தவரையில. அவர்கள் இரண்டு நாடுகளுக்கும் இடையில சொல்லப்பட்ட அந்த கனெக்டிவிட்டி என்று சொல்லுகின்றார்கள். அந்த கனெக்டிவிட்டி என்பது இரண்டு நாடுகளை தொடர்பு படுத்துவது. முதலாவது டிஜிட்டல் கனெக்டிவிட்டி அந்த எளிமைய அதானி அம்பானி போன்ற முதலாளிகளுடைய தொலைத்தொடர்பு சேவைகள், அந்த 5G போன்றவை அல்லது 4G போன்ற தொழில்நுட்பங்கள், கைபேசி தொடர்பாடல் யாவையும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில ஒரு தொடர்பை ஏற்படுத்துதல், அதான் இந்த டிஜிட்டல் கனெக்டிவிட்டியாக பெரும்பாலும் இருக்கு. அப்ப இலங்கையினுடைய அந்த தொலைபேசி சேவையை கைபேசி சேவையை இந்தியா சுரண்டுவதற்கு, அதாவது இந்தியாவுடைய முதலாளிகள் சுரண்டுவதற்கு வசதி அமைப்பதான் இந்தியாவுடைய அந்த முதலாவது நோக்கம். இரண்டாவது மின்சாரத்தை துண்டிப்பது. ஏற்கனவே அதானி குழுமம் பிரான்சில் உள்ள டோட்டல் எனர்ஜி என்ற ஒரு குழுமத்துடன் இணைந்து இந்தியாவிலே இந்த மின்சார உற்பத்தியை செய்கின்றது. இந்தியாவை சுற்றிவர பல மின்சார கட்டுமானங்களை செய்து வைத்துள்ளது. அதை விரிவாக்கி கொண்டே இருக்கிறது. அதை இலங்கை வரை கொண்டு வர அதானி விரும்புகின்றார். அதான் அந்த எலக்ட்ரிசிட்டி கனெக்டிவிட்டி. அப்ப அதுவும் அதானிக்குத்தான் ஒரு நன்மையா கொடுக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது.
ஆனால் இப்ப அண்மை காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே போலத்தான் பங்களாதேஷில் அவர்கள் எலக்ட்ரிசிட்டியை உருவாக்கி வைத்திருந்தார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அந்த மின்சார தடை ஏற்படுத்தி அவர்களை ஒரு அச்சுறுத்தும் விதமாக கூட செயல்பட்டிருந்தார்கள் அல்வா? அதான் நீங்கள் இன்னொரு நாட்டில உங்களுடைய மின்சாரத்துக்காகவும் வேறு எந்த அத்தியாவசிய தேவைக்காக தங்கியிருந்தால் நீங்கள் உங்களுடைய இறைமையை அங்கு இழக்கிறீர்கள். அந்த அந்த பிரச்சனை இலங்கைக்கு இருக்கின்றது. இப்ப இதுவரை காலமும் இப்படிப்பட்ட தொடர்புகளை இந்த என்பிபி என்று சொல்லப்படுகின்ற அந்த தேசிய மக்கள் சக்தி அந்த கட்சியை சேர்ந்த எல்லோரும் எதிர்த்து கொண்டுதான் வந்தனர். இப்ப அதானிக்கு கொழும்பு துறைமுகத்தை கொடுப்பதற்கு கடும் எதிர்ப்பு தொழிற்சங்கவாதிகளிடமிருந்து வந்தது. அது இடையிலே கைவிடப்பட்டது. இப்ப சந்திரிகா பண்டாரநாயக்கா முன்னாள் குடியரசுத் தலைவர் சொன்னார், திடீரென்று இந்த தொழிற்சங்கங்களுடைய அந்த தலைவர்களுடைய கணக்கில் பெருமளவு நிதி சேர்ந்து கிடந்தது எங்க இருந்து வந்தது என்று. அவர் மறைமுகமாக சொல்லுகின்றார், அதானியிடம் காசு வாங்கி கொண்டு இவர்கள் மாறிவிட்டார்கள் என்று. மேற்கு கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனையம் இன்னும் அதானிக்கு கொடுப்பதாக ஒத்துக்கொள்ளப்பட்டாலும் இன்னும் அங்கு வேலைகள் ஆரம்பிக்கவில்லை என்றால் சொல்ல வேண்டும். அதை ஆரம்பிப்பதில் இதில் ஒரு தொகுதியாக இருக்கும். அடுத்தது எல்என்ஜி என்று சொல்லப்படுகின்ற லிக்விட் நேச்சுரல் கேஸ். அதை 2 விதமாக ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு விநியோகிக்கலாம். ஒன்று குழாய்கள் மூலமாக அந்த எரிவாயுக்களை நேரடியாக விநியோகிக்கலாம். 2 இந்தியாவிலே அந்த எரிவாயுவை திரவமாக்கி போட்டு பின்பு அங்கிருந்து திரவத்தை இலங்கைக்கு அனுப்புவது, அதாவது குறைந்த செலவில் அனுப்பலாம், இலகுவாக அனுப்பலாம், திரவமாக்கி அனுப்பது. பிறகு அந்த திரவத்தை மீண்டும் வாயுவாக்கி இலங்கையில வாயுவாக்கி பிறகு அதை சிலிண்டர்கள் அடைத்து ஒவ்வொரு வீடுகளுக்கும் விநியோகம் செய்ய வேண்டும். அந்த 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 திட்டம் கூட அதானிக்குத்தான் லாபம் கிட்டக்கூடிய ஒன்றாக இருக்கும். பொதுவாக மோடி அவர்கள், திரு நரேந்திர மோடி அவர்களுடைய வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு மற்றது இந்தியாவுக்கு செல்கின்ற வெளிநாட்டு தலைவர்களை எல்லாம் சந்திக்கும் போது அவர் அதானியினுடைய ஒரு விற்பனை பிரதிநிதி போலத்தான் செயல்படுவார். எப்படி அதானிக்கு பிசினஸை எடுத்துக் கொடுக்கலாம், அவருடைய வருமானத்தை எந்தெந்த விதங்கள்ல அதிகரிக்கலாம் என்ற அடிப்படையில் தான் செய்வார். இந்த இவர்களுடைய அதாவது இலங்கை குடியரசுத் தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவினதும் இந்தியாவுடைய தலைமைச்சர் நரேந்திர மோடியோட சந்திப்பும் வந்து இந்த அடிப்படையில் இருந்தது. மற்றது இலங்கையை பொறுத்தவரையில அதானியுடைய முதலீடு தேவை என்று அனுரகுமார திசாநாயக்கா தற்போது சொல்லுகின்றார். அப்படி ஐலண்ட் பத்திரிகையில ஒரு தலைப்புச் செய்தி கூட வந்திருக்கின்றேன் சொன்னா, இலங்கைக்கு தற்போது முதலீடு தேவை. அதானி மற்ற இந்த நாடுகள்ல என்னென்ன அடியாயம் செய்தாரோ என்ன செய்கிறாரோ என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இலங்கைக்கு முதலீடு தேவை, அது எவ்வேறாக இருந்தாலும் பரவாயில்லை, அதை நாங்கள் சரியான முறையில கவனித்துக் கொள்வோம் என்று சொல்லுகின்றப்ப அது அவருக்கு there is no room for maneuver economically. இந்த பொருளாதார அடிப்படையில் நகர்வுகளை செய்வதற்கு அங்கு இடமே இல்லை. அந்த அளவுக்கு பொருளாதார சிக்கலை இலங்கை இருக்குது. அப்படிப்பட்ட கட்டத்துல எங்கிருந்தாவது ஏதாவது வரட்டும், வெளிநாட்டு செலவாணி வரட்டும். இப்ப வெளிநாட்டு செலவாணி வருவதற்கு இந்தியாவில இருந்து உல்லாச பயணிகள் வர வேண்டும், இந்தியாவில இந்த முதலீடுகள் வர வேண்டும். இப்படி அந்த அடிப்படையில் தான் இந்த சந்திப்பு அமைந்துள்ளது. அப்ப ஒரு பக்கம் இந்தியாவை பொறுத்தவரையில மோடிக்கு அதாவது அதானிக்கு நன்மை அளிப்பதாக, இலங்கையை பொறுத்தவரையில இனிவேற நீண்ட கால இந்த நன்மை இலங்கைக்கு மக்களை போய் சேர்வதற்கு நீண்ட காலம் எடுக்கும். அது அதானியுடைய சுரண்டலாகவும் இருக்கலாம், ஆனால் ஒரு தற்காலிக நிவாரணமாகவும் இருக்கலாம். இந்தியாவை இன்னொரு விஷயத்துல மிகவும் கவனமாக இருந்தது, இலங்கையை இந்தியாவுக்கு எதிராக எந்த ஒரு நாடும் பாவிக்க கூடாது. அது ஏற்கனவே JR ராஜீவ் ஒப்பந்தத்துல அது ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒன்று, அதை மீண்டும் வலியுறுத்துகின்றனர். அதில் தான் அதிக கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிகின்றது. அனுரகுமார திசாநாயக்காவும் அதுக்கு ஒத்துக்கொண்டுள்ளார், இலங்கையை தாங்கள் இந்தியாவுக்கு எதிராக பாவிக்க மாட்டோம் என்று. ஆனால் அவர்கள் பொது இடத்தில் சொல்வதை உண்மையிலேயே செயல்படுத்துவார்களா என்று தெரியவில்லை. ஆனால் அமெரிக்கா தீவிரமாக நீண்ட காலமாக இலங்கையில் தன்னுடைய படத்துறை வசதிகளை அதிகரிப்பதற்கு முயற்சித்துக் கொண்டே இருக்கின்றது. அதிலும் இந்த சீனா தைவானை கைப்பற்றுவதற்கான போரை ஆரம்பிக்கலாம் என்ற ஆபத்து அதிகரிக்க இலங்கையை
அமெரிக்காவுக்கு தேவையும் அதிகரித்து கொண்டே போகின்றது. இப்ப ஏற்கனவே அமெரிக்காவுடைய ஒரு வெளியுறவுத்துறையினுடைய துணை செயலர் இலங்கைக்கு பயணம் செய்த போது சென்ற 2013 நினைக்கின்றேன், அமெரிக்காவும் இந்தியாவும் இணைந்து திருகோணமலை துறைமுகத்தை அதில் ஒரு அந்த எரிபொருள் அந்த படையினருக்கான வளங்கள் வசதிகளை பகிர்ந்து கொண்டு செய்யலாம் என்று அவர்கள் ஒரு முன்மொழிவை வைத்தார்கள். அதற்கு இலங்கையிடமிருந்தும் பதில் வரவில்லை, இந்தியாவிடமிருந்தும் பதில் வரவில்லை. இலங்கையை பொறுத்தவரையில எந்த ஒரு நாடும் பகிரங்கமாக இந்தியாவுக்கு எதிராக தளம் அமைக்க முடியாது என்றுதான் சொல்ல வேண்டும். என்று சொன்னால் அந்த இந்தியாவின் எப்பாகத்திலிருந்தும் இந்தியா தன்னுடைய தொலைதூர ஏவுகணைகளால் இலங்கையின் எப்பாகத்தையும் தாக்க முடியும். அக்னி 5 என்ற ஒரு ஏவுகணை இருக்கின்றது. அதால தாக்கினால் இலங்கையில எந்த ஒரு படைத்தளத்தையோ அல்லது படை நிலைகளையோ தாக்கி அழிக்க முடியும். சீனாவை பொறுத்தவரையில இலங்கையில இந்தியாவுக்கு கண்காணிக்கக்கூடிய ரகசிய நிலையங்கள் அமைக்கத்தான் சீனா விரும்புகின்றது. ஏற்கனவே அதை இரகசியமாக அமைத்து விட்டதா என்று கூட சொல்ல முடியாது. குறிப்பாக அந்த லோட்டஸ் டவர் சீனாவுடைய தொலைத்தொடர்பு சாதனங்கள் எல்லாம் அங்கு இருக்கின்றது. அதில் இருந்து கொண்டு இந்தியாவை ஒற்றாடல் செய்யலாம். ஆனா அதே போல தானே சங்கிரிலா ஹோட்டலிலும் மேல்தளம் அவர்களுக்கு கட்டுப்பாட்டில் தானே வைத்திருக்கிறார்கள், அது உயர் கட்டுப்பாட்டு. அதெல்லாம் அவர்களுடைய ரகசிய கட்டுப்பாடு தான். அதெல்லாம் படை நிலையம் என்று சொல்வதற்காக கண்காணிப்பு நிலையங்களாகத்தான் அதிகம் செயல்படும். ஆனா அதே போல இந்தியா யாழ்ப்பாண விமான நிலையத்தில் அவர்களுடைய ராடார்களை பொருத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த ராடார்கள் மூலம் பல 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 அவதானிப்புகளை செய்யலாம். இந்த ஆக பிந்திய தொழில்நுட்பம் அது அமெரிக்காவிடமிருந்து சீனா திருடியதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்கா விமானம் ஒன்று பன்னாட்டு வான்பரப்பில் இருந்து கொண்டு சீன எல்லைகளுக்கு அண்மையாக பறந்து கொண்டு போயிருக்கும். அது 200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எல்லா கணினிகள் கைபேசிகளில் உள்ள தரவுகளை எல்லாம் வாரி அள்ளி கொண்டு போகும், எல்லாவற்றையும் அள்ளி கொண்டு போகும். அப்ப அது பறப்பது சீனாவுக்கு ஆபத்து என்பதால் அந்த விமானத்தை ஒரு சீன விமானம் விடைமறிக்க இன்னொரு சீன விமானம் போய் அதன் மீது மெல்லிய சேதம் ஏற்படக்கூடிய அளவுல மோதி அதை ஒரு அவசர திரையிறக்கம் சீனாவிலே செய்ய வைத்து அதற்குள் இருந்த அந்த தொழில்நுட்ப நிபுணர்களை அமெரிக்காவுக்கு செல்ல விட்டுட்டு அந்த விமானத்தை, அந்த உளவு விமானத்தை, அந்த தகவல்களை கொள்ளையடிக்கிற அந்த தொழில்நுட்பத்தை எல்லாம் சீனா அக்குவரானாக பிரித்து போட்டு அமெரிக்கா மீண்டும் அந்த விமானத்தை கேட்கின்ற போது சாக்கு பையெல்லாம் கட்டி கொடுத்தார்கள். அந்த அளவுக்கு அக்குவரானிகா. அந்த தொழில்நுட்பம் சீனாவுடன் தற்போது இருந்தால் சீனாவிடமிருந்து வருகின்ற அந்த ஆராய்ச்சி கப்பல்கள் இந்தியாவினுடைய பெரும் தமிழ்நாடு, கேரளா போன்ற இடங்கள்ல உள்ள படநிலைகளில் உள்ள அந்த அவர்களுடைய தகவல்கள் யாவற்றையும் அவர்களால் வாரி அள்ள முடியும்தான். அந்த தொழில்நுட்பம் சீனாவின் கைக்கு போன பின்புதான் அந்த சீனாவிலிருந்து ஒரு கப்பல் இலங்கை நோக்கி வந்தது. அதை பார்க்கின்ற அதன் வடிவத்தை பார்க்கின்ற போதே தெரிகின்றது அது ஒரு உளவு கப்பல் என்று. அதான் இந்தியா அதற்கு கடும் ஆட்சேபனை தெரிவித்திருந்தது. அப்ப இப்படிப்பட்ட நிலைகள் இந்தியா சீனாவையும் சமாளித்து கொண்டு போக வேண்டிய நிலைத்தான் இந்தியா இருக்கின்றது, இலங்கை இருக்கின்றது. இந்தியாவையும் சமாளிக்க வேண்டும், அமெரிக்காவை சமாளிக்க வேண்டும். இதற்கு முன்பிருந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் அதைத்தான் செய்து கொண்டிருந்தார்கள். இப்ப அடுத்த கட்டமாக அடுத்த விஜயம் சீனாவுக்கு தானே இலங்கை ஜனாதிபதி செல்ல இருக்கின்றார். அதுக்கு அடுத்ததாக நிச்சயம் அமெரிக்காவுக்கு செல்வார், அல்லது ஏற்கனவே அமெரிக்கா வேறு வழிகள் மூலம் சந்தித்து தன்னுடைய நகர்வுகளை செய்திருக்கலாம். இப்ப சீனாவுக்கு சென்ற போது அங்கு வேறு விதமான ஒப்பந்தங்கள் செய்யப்படலாம். சீனாவுடைய நலன்களுக்கு ஏற்ற வகையில் அங்கு மாறலாம். ஆனால் இலங்கைக்கு யாரும் இப்போது காசு கொடுக்க தயாராக இல்லை போல தெரிகின்றது. முன்பு இலங்கைக்கு ஏதாவது பிரச்சனைடா ஜப்பான் அள்ளி கொடுக்கும், இந்தியா கொடுக்கும், சீனா கொடுக்கும், இப்படி பல சிறிய ஈரான் கொடுக்கும். இப்ப அவர்களுடைய பொருளாதார பிரச்சனை இந்த இலங்கையை இவர்களை நம்ப முடியாது என்ற ஒரு அனுபவம் அவர்களுக்கு கிடைத்தபடியால் இலங்கைக்கு பெருமளவு நிதி உதவிகள், கடன் ஒரு நிதி உதவிகள் கிடைக்கின்றது இல்லை. இந்த நீங்கள்
கூறும் கூட்டை வைத்துக் கொண்டு பார்க்கும் பொழுது இந்தியா இலங்கையால் இந்தியா பாதுகாப்புக்கு இலங்கை அச்சுறுத்தலாக அமையும் என்று கருதுகிறார்களா? அது அந்த அச்சம் இந்தியாவுடன் நீண்ட காலமாக இருக்கின்றது. குறிப்பாக அந்த 80களில் சிலாபத்துல அமெரிக்கா தன்னுடைய ரேடியோ ரிலே ஸ்டேஷன் என்ற பெயர்ல அந்த அமெரிக்காவுடைய நீர்மூழ்கி கப்பல்களுக்கான அல்ட்ரா லோ வேவ் கம்யூனிகேஷன் ஸ்டேஷன் ஒன்று அங்கு அமைக்க விரும்பியது. ஏதோ ஒரு தொழில்நுட்பக்காரர் சரியாக தெரியவில்லை. இலங்கை இந்த தொடர்பாடல்களுக்கு ஒரு மிகச்சிறந்த இடமாக கருதப்படுகின்றது. அது குறிப்பாக இந்த வானொலி சமிக்கைகள் பிரித்தானியா குடியேற்ற ஆட்சி காலத்தில் தெற்காசியாவில முதல் வானொலி நிலையத்தை இலங்கையில் தான் அமைத்தார்கள். அங்கிருந்தான் பாகிஸ்தான், இந்தியா, பங்களாதேஷ் போன்ற நாடுகளுக்கெல்லாம் அந்த ஒலிபரப்பு செய்யப்பட்டது. ஹிந்தி சேனலாக இருக்கலாம், உருது சேனலாக இருக்கலாம், எல்லாம் அங்கிருந்தான், கொழும்பில் இருந்தான் முதல் ஒலிபரப்பு செய்யப்பட்டது. அந்த அடிப்படையில இலங்கையில் ஒரு தொடர்பாடல் நிலையத்தை அல்லது உளவு ஒற்றாடல் நிலையத்தை அமைக்க இந்த அமெரிக்காவும் முயல்கின்றது, சீனாவும் முயல்கின்றது. அமெரிக்கா தாங்கள் இந்தியாவுக்கு பாதகம் இல்லாத வகையில் அமைப்போம் என்றுதான் சொன்னாலும், ஆனால் நீண்டகால அடிப்படையில பின்பு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஒரு பிரச்சனை வருகின்ற போது அது இந்தியாவுக்கு எதிராக நிச்சயம் பாதிக்கப்படும். சீனா ஏற்கனவே எண்ணத்தை இலங்கையில வைத்திருக்கிறது தெரியாது. சீனாவுக்கு சொந்தமான துறைமுகங்கள்ல பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ் சீனா வைத்திருக்கலாம். ஒரு கண்டெய்னர்ஸுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஏவுகணை செலுத்தியை அதை வைத்திருந்து அதை தேவையான நேரத்தில் திடீரென்று பொருத்தி விட்டு இந்தியா மீது அவற்றை வீசக்கூடிய தன்மை அப்படிப்பட்ட வசதிகளோடு ஏற்கனவே அப்படிப்பட்ட வசதிகளை கூட சீனா ஏற்கனவே செய்திருக்கலாம் அல்லது இனிவரும் காலத்துல செய்யலாம். இல்ல, நீங்கள் கூறுவது சாத்தியம் தான். காரணம் என்னவென்றால் இலங்கையில் புதிதாக அமைக்கப்பட்ட ஃபோர்ட் சிட்டி சைனாவின் ஆதிக்கத்தின் கீழ் தான் இருக்கின்றது அல்லவா? அவர்களுடைய தனிப்பட்ட கரன்சி, தனிப்பட்ட வங்கி, சீனாவுக்கு சொந்தமான பிரதேசம் என்ற மாதிரி. அப்ப அங்க அவர்கள் அதுக்கேற்ற அங்கேயும் அது உயர் மாடி கட்டிடங்களை அமைத்திருக்கிறார்கள், ஹோட்டல்கள் அதுகள் என்று. அதிலும் மேல்தளத்தில் அவர்கள் பாதுகாப்பு வலயத்தை உருவாக்கி வைத்திருக்கலாம். அவர் சொல்ல லோட்டஸ் டவர்ல உச்சியில இருந்து புதுடில்லி வரைக்கும் பார்க்கலாம் தொலைநோக்கி மூலம். அப்ப அந்த அளவுக்கு உயரமான கட்டிடம் அங்கு கட்ட தேவையில்லை, அந்த அளவுக்கு தேவையில்லை. ஆசியாவிலேயே உயரமான கட்டிடம், 3வது உயரமான கட்டிடம் என்று சொல்லப்படுகின்றது. இப்ப அவையெல்லாம் அதனால் இலங்கைக்கு ஒரு சதம் கூட பொருளாதார நன்மை இல்லை. அப்ப இந்தியாவுக்கு எல்லாம் அது பாதகம். இந்தியா அதை விட்டு வைத்தது இந்தியாவின் தவறு என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் உயர்ந்த கட்டிடங்களை சீனா இலங்கையில் அமைப்பதற்கு சொன்னா 70கள் ஆப்கானிஸ்தான்ல அமெரிக்கா ஒரு மிக உயர்ந்த ஒரு தொலைத்தொடர்பு கோபுரத்தை கட்டியது. அது வளமையான உயரத்துக்கும் பார்க்க தேவையில்லாத அதிக உயரமா இருக்கின்றது என்றால் அப்போது சோவியத் ஒன்றியம் ஆப்கானிஸ்தான் மீது படையெடுத்தது. அங்கிருந்து கொண்டு தங்களுடைய அந்த நாடுகளை இவர்கள் உளவு பார்க்க போகிறார்கள், தங்களுடைய தொடர்பாடுகளை இவர்கள் ஒற்று கேட்க போகிறார்கள் ஆபத்தில் செய்தது. அப்ப உன்னுடைய அயல் நாட்டின் எதிரி உயர்ந்த கட்டிடத்தை கட்ட அவன் அனுமதிக்க கூடாது. ஆனால் இப்ப அண்மை காலத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அல்லவா? இப்ப இந்தியாவாகட்டும், சீனாவாகட்டும், அல்லது இன்னும் ஒரு நாடாகட்டும், வடக்கு பகுதிகளுக்கு, வடக்கில் உள்ள பிராந்தியங்களில் கண் வைத்திருக்கிறார்கள். இதன் காரணம், உள்நோக்கம் என்னவாக இருக்கும் என்று கருதுகிறீர்கள்? இந்தியாவின் வடக்கு பிராந்தியமா இலங்கையின் வடக்கு பிராந்தியம்? இலங்கையின் வடக்கு பிராந்தியத்தில் தானே எல்லாரும் போய் ஆதிக்கம் செலுத்த முற்படுகிறார்கள். இப்ப அமெரிக்காவும் இந்தியாவும் போட்டுக்கொண்டு துணை தூதுவரங்களை அங்கு அமைக்க முயன்றதும் அதுதான் காரணம். மற்றது இலங்கை வடக்கு கிழக்கில் உள்ள தமிழர்களை அவர்கள் ஒன்று திரண்டு நின்றால் அவர்களை இந்தியா தங்களுக்கான ஒரு 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 கருவியாக பாவிக்கலாம் என்பதற்காக தான் அவர்கள் மத்தியிலே பல பிளவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இது வெளியிலிருந்து தான் செய்யப்பட்டது. அதை நாங்கள் இந்த தேர்தல்கள்ல பார்த்தோம், நாடாளுமன்ற தேர்தலையும் பார்த்தோம். தமிழர்கள் மத்தியிலே பல பிளவுகள், புதிய அமைப்புகள், புதிய சின்னங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டு அளவுக்கு அதிகமான நிலை. மற்றது வடக்கு கிழக்க பொறுத்தவரையில அது ஒரு இந்த
மீன்பிடி வளத்தை பொறுத்தவரையில அந்த சுரண்டலுக்கு மிக உகந்தது. இந்தியா ஏற்கனவே இலங்கையிலே பெருமளவு மீன்பிடி சுரண்டல்களை செய்து கொண்டிருக்கின்றது. சீனாவும் அதே போல செய்ய முயல்கின்றது. சீனாவுக்கு கடல் அட்டை தேவைப்படுகின்றது. இப்ப இந்த அமெரிக்கா இந்த அறகலை போராட்டத்தின் போது மிக நெருக்கடியான நிலையில் இலங்கை இருந்த போது இந்தியா பெருமளவு உதவியை செய்தது. $3 பில்லியன் பிரமதியான உதவியை செய்தது. உதவி என கடன் என்றுதான் சொல்ல வேண்டும். லைன் ஆஃப் கிரெடிட் கடன் செய்தது கொடுத்தது. அதை பாவித்து இந்தியாவிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்துதான் இலங்கை ஓரளவுக்கு தப்பித்துக் கொண்டது. அந்த காலகட்டத்தில் அது சிங்கள மக்கள் மத்தியிலே இந்தியாவுக்கு மீதான ஒரு மரியாதை உயர்ந்து கொண்டு போகின்ற நிலையிலே இந்தியாவுக்கு எதிரான தரப்பினர் ஒரு உண்மையை வெளியிட்டனர். இந்தியா இலங்கையில் நாளொன்றுக்கு 350 மில்லியன் ரூபாய்கள் பெறுமதியான கடல் வளத்தை கொள்ளை அடிக்கிறது. ஒரு நாளைக்கு $350 மில்லியன் என்றால் அது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1 மில்லியன் அமெரிக்க 350 மில்லியன் ரூபாய்கள் என்றால் கிட்டத்தட்ட 1 மில்லியன் டாலர்களும் பார்க்க கூட. அப்ப இலங்கையில் இப்ப கடந்த 87ஆம் ஆண்டிற்கு பிறகு அல்லது 83ஆம் ஆண்டுக்கு பிறகு இலங்கையின் கடற்படப்பில் இந்தியா அடித்த கொள்ளையின் ஒரு பகுதியைத்தான் இந்த 3 பில்லியன் கடனுதவியாக இலங்கைக்கு இந்தியா கொடுத்தது என்று இந்தியாவுக்கு எதிரான கொள்கையை கொண்டவர்கள் அந்த உண்மையை அம்பலப்படுத்தியிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது இன்னொரு தகவல் கிட்டடியிலே வெளிவந்திருக்கின்றது. கன்னியாகுமரியிலிருந்து பருத்தித்துறைக்கு போக்குவரத்து, கடல் வழி போக்குவரத்து ஆரம்பிக்க போகிறார்கள் என்று, வெகு விரைவில் ஆரம்பிக்கப்படலாம் என்று. இதுவும் இந்தியா எடுக்கும் அடுத்த கட்ட முயற்சியாக இருக்கின்றதா? அதாவது அரசியல் நகர்வாக இல்ல இராணுவ ரீதி நகர்வாக தங்களுடைய கண்காணிப்புகளை கொண்டு வந்து பருத்தித்துறையிலும் பொருத்தலாம் என்று பார்க்கிறார்களா? அதற்கு மாறாக தங்களுடைய உளவாளிகளுடைய அதிகரிப்பதற்கு இப்ப 2007ஆம் ஆண்டிலிருந்து 9ஆம் ஆண்டு வரைக்கும் தமிழர் பிரதேசங்கள் ஐஸ்கிரீம் விற்பவர்களாகவும் புடவை விற்பவர்களாகவும் பல உளவாளிகள் நடமாடித்திருந்தது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. இப்ப இது தேவைப்படும் போது அதிக உளவாளிகளை அனுப்புவது அல்லது படையினரை கூட சாதாரண உடையில அனுப்பலாம். அப்படிப்பட்ட வசதிகளுக்காகத்தான் அவர்களுடைய இந்த கனெக்டிவிட்டியில இந்த பாலம் போடுவதற்கு அன்றகுமரசனை ஒத்துக்கொள்ள மாட்டார் நினைக்கின்றேன். அந்த கடற்போக்குவரத்து போன்றவற்றையெல்லாம் செய்வதெல்லாம் அதற்காகத்தான் அந்த தேவையான நேரத்துல அந்த படையினரையும் அதன் மூலமாக கொண்டு வந்து கரையிறக்குவதற்கு வசதியாக தான் அந்த துறைமுகங்களை அபிவிருத்தி செய்வது, விமான நிலையங்களை அபிவிருத்தி செய்வதெல்லாம் இருக்கும். ஆரம்ப காலத்தில் ஈழ போராட்ட காலத்தில் பல குழுக்களுக்கு இந்தியாவில் தான் அவர்களுக்கான ஆயுத பயிற்சி வழங்கப்பட்டிருந்தது. அவர்கள் தான் வளர்த்து விட்டார்கள். அதே போல இப்பவும் அவர்கள் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களை அவர்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சிக்கிறார்கள் என்று கருதுகிறீர்களா? தமிழ் மக்கள் அவருடைய அநேகமாக 2007ஆம் ஆண்டுக்கு பின்னர் இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு இலங்கையிலே வளர தொடங்கிவிட்டது. 2009ஆம் ஆண்டு அது உச்சத்துக்கு சென்று விட்டது. அது தமிழ்நாடு தலைவர்கள் கூட அவர்கள் மீது ஒரு ஐயப்பாடு இருந்தது. அதற்கு பின்னர் ஒரு சில இந்தியாவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை கொண்ட அரசியல்வாதிகள் இந்தியா எங்களுக்கு கெடுதல் தான் செய்தது என்றாலும் நாங்கள் அது ஒரு பிராந்திய வல்லரசு, ஆனால் அது இந்தியா பிராந்திய வல்லரசு அல்ல, அதை நாங்கள் அனுசரித்து போக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு வந்தார்கள். 13 ஏதோ இப்போதைக்கு തന്നെ எடுத்துக்கொள்வோம். தற்போது அதெல்லாம் முற்றாக மாறிவிட்டது. எல்லோரும் இந்தியாவுக்கு ஆதரவான கருத்தை பகிரங்கமாக ஆய்வாளர்களும் சரி அரசியல்வாதிகளும் சரி முன்வைப்பதில்லை. முன்பு ஒரு சில ஆய்வாளர்கள் குளறிக் கொண்டிருந்தார்கள். இந்தியாவுக்கு ஈழத்தமிழர்கள் தான் பாதுகாப்பு என்று கூட சொல்லிக் கொண்டார். அவர்களை இப்போது வாயை பொத்திக் கொண்டு வாழை சுருட்டி கொண்டு எங்கு எல்லாம் போய்விட்டார்கள். தமிழர்களை மீண்டும் இந்தியா தன் பக்கம் எடுப்பதாயினும் இந்தியா தன்னுடைய வெளியுறவு கொள்கையில பாரிய மாற்றம் செய்தால்தான், அதாவது இலங்கை தொடர்பான தனது வெளியுறவு கொள்கையில பாரிய மாற்றம் செய்தால்தான் 13 தான் தீர்வு, அதற்கு மேல போகக்கூடாது என்ற கொள்கையிலிருந்து இந்தியா விலகி வந்து ஒரு அதிகபட்ச அந்த திம்பு கோட்பாட்டு அடிப்படையிலான அதிகார பரவலாக்கத்துக்கு இந்தியா உடன்பட்டால்தான் தமிழர்கள் இனி இந்தியாவுக்கு பின்னால் செல்வார்கள் ஒழிய மற்றும்படி நிலைமையை நன்கு அறிந்தவர்கள்
இந்தியாவுக்கு பின்னால் போக மாட்டார். பலத்த இந்திய எதிர்ப்பு நிலைப்பாடு தமிழ் மக்கள் மத்தியிலே வந்து விட்டது என்பது காரணம். அதுதான் அந்த பல தமிழ் கட்சிகளை தோற்கடித்து விட்டு தென்னிலங்கை கட்சிகளுக்கு மக்கள் வாக்களித்ததுதான். இவர்களுக்கு நாங்கள் வாக்களித்தால் நாளைக்கு இவர்கள் இந்திய தூதரிடம் போய் அங்கு சமோசாவும் சாயும் குடித்துவிட்டு அவர்கள் சொல்வதைத்தான் செய்வார்கள், நாங்கள் சொல்வதற்கு இவர் செய்ய மாட்டார்கள் என்ற அடிப்படையில் தான் பல வேட்பாளர்கள் பல கட்சிகள் தங்களுடைய வாக்கு வங்கியை இழக்க வேண்டி வந்தது. இறுதியாக உங்களிடம் இன்னும் ஒரு கேள்வி. இலங்கை ஜனாதிபதி தனது விஜயத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பினதுக்கு பிறகு இன்று வரை தனம் இப்பொழுது தனம் வரைக்கும் அவர்கள் என்ன உரையாடினார்கள், என்னென்ன ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டார்கள், அதற்குரிய விளக்கங்கள் எதுவும் ஜனாதிபதி தரப்பிலிருந்தும் கூட வெளிவர அமைச்சிலும் இருந்தும் கூட வெளிவரவில்லை. இதன் காரணம் என்ன, உள்நோக்கம் என்னவாக இருக்கும்? அதாவது அனுர திசாநாயக்காவுக்கு ஒரு வாராது வந்த மாமணிதான் இந்த முறை கிடைத்த அந்த 62 விழுக்காடு வாக்கு. இது அவருடைய பழைய கால நீண்ட காலமாக அவர் கடைபிடித்த கொள்கைகளுக்காக கிடைத்தது. அவர் ஒரு இடதுசாரியாக, IMF எதிர்ப்பவராக, இந்தியாவை எதிர்ப்பவராக, வெளிநாட்டு முதலாளிகள் இலங்கையில் சுரண்டுவதை எதிர்ப்பவராக தான் காட்டிக்கொண்டார். இனியும் அவர் அப்படி காட்டிக்கொள்ள முடியாது. இப்ப இந்த இந்தியாவுடன் இவர் என்னத்தை ஒத்துக்கொண்டார் என்பதை அந்த உண்மையை பகிரங்கப்படுத்தினால் அது அவருக்கு கிடைத்த இந்த 62 விழுக்காடு வாக்குகளும் அவருடைய வாக்கு வங்கியாக திரளாமல் ஒரு தற்காலிக வாக்காகத்தான் போகும். அவர்கள் மீண்டும் வேறு கட்சிக்கு போய்விடுவார்கள். அந்த அச்சத்தில் தான் அந்த இந்தியாவுடன் நடந்த பேச்சுவார்த்தையை பற்றி பகிரங்கமாக எதுவுமே சொல்லவில்லை. அதேமா இப்போது பல நாடுகளும் தங்களுக்கு நடக்கின்ற பேச்சுவார்த்தைகளை பற்றிய முழு உண்மைகளை வெளியிடுவதில்லை. நல்லது. இதுவரை நேரமும் உங்களுக்கு சில புதிய தகவல்களை வழங்கி இருந்தீர்கள். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் வித்தியாசமான கண்ணோட்டத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்வோம். அதுவரை ரூபம் TV சார்பாகவும், நேர்கள் சார்பாகவும், என் சார்பாகவும் உங்களுக்கு இனிய நன்றிகள், வணக்கங்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.